அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம 11th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பயாலஜிக்கு சென்டம் சேலஞ்ச் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஒப்பு அணுநீரை வரையறு. ஹேலஜன்கள் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவது ஏன்? நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் சோடியம் குளோரைடின் கரைதிறனை விட மிகவும் அதிகம் ஏன்? கிரஹாமின் வாயு விரவல் விதியை கூறு. ஹெஸ்டின் வெப்பம் மாறா கூட்டல் விதியை கூறு. நார்மாலிட்டி வரையறு. ஒளிச்சுழற்சி மாற்றி இதற்கான நிபந்தனைகள் யாவை? பனிப்புகை வரையறு. அதுக்கடுத்து ஈவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆர்த்தோ மற்றும் மெட்டா ஆற்றுப்படுத்திகளை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சரிபாதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் நிலைப்புத்தன்மை பெறுதல் பி ஆர்பிட்டால்களை காட்டிலும் டி ஆர்பிட்டாலில் அதிகம் ஏன்? 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரேட்டுகளை குறிப்பிடுக. அதுக்கடுத்து A=0 என்ற வாண்டர் வால்ஸ் மாறிலியை கொண்ட வாயுவினை திரவமாக்க முடியுமா விவரி. லீச் ஆட்லியர் தத்துவம் இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். பின்வரும் வடிவங்களில் என்ன வகை இனக்கலப்புகள் நிகழ்ந்த சாத்தியம்? எண்முகி, நான்முகி, சதுரதளம். உடனிசைவு பற்றி சிறு குறிப்பு வரைய. நீரில் கலைந்துள்ள ஆக்சிஜன் நீர் சூழ் வாழ்க்கைக்கு பொறுப்பாகிறது. நீரில் கலைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவதற்கு எந்தெந்த செயல்பாடுகள் பொறுப்பாகின்றன? வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை கூறுக. கீழ்கண்ட வினைக்கான சமன்பாடு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெய்சன்பர்க்கோட நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. 4 குவாண்டம் எண்களை எழுதுக. ஆக்சிஜன் ஏற்ற எண் முறையில் பின்வரும் வினையை சமன் செய்ய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் ஏன் ஹேலஜன்களுடன் வைக்கப்படவில்லை? கனநீரின் பயன்களை தருக. அதுக்கடுத்து அல்லது கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கங்களோட 2ஆம் விதியின் பல்வேறு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஹச்ஐ சிதைவடைதல் வினைக்கான KP-KC தொடர்பு. அதுக்கடுத்து ஒப்பு ஆவி அழுத்த குறைவு என்றால் என்ன? கரைதிறன் மீதான அழுத்த திறன் விளைவை விளக்குக. விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு தருக. வானியல் ஆய்வு பலூன் அளவு உயரமாக மேலே செல்ல பெரிதாக மற்றும் மாறும் விளக்கம் தருக. கரிமச் சேர்மங்களின் பொதுப்பொருள்களை எழுதுக. BOD COD வேறுபடுத்துக. துகள் மாசுக்கள் என்றால் என்ன? SN வினைவழி முறையினை விளக்குக. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.